அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உமா மகேஸ்வரி. நான் விருதுநகர் மாவட்டம் சிவிப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 1330 திருக்குறளை முற்றோதல் செய்ததோடு 15 மணி நேரம் தொடர்ச்சியாக பார்க்காமல் எழுதினேன். நானும் 8ஆம் வகுப்பு மாணவி வேலு நாச்சியாரும் 1030 திருக்குறளை முற்றோதல் செஞ்சு பார்க்காம எழுதினோம். நாங்கள் எழுதும்போது இங்கே தமிழாசிரியர் ஜான்சிராணி அம்மா அவங்களும் 1330 திருக்குறளையும் 1330லேருந்து 1 வரைக்கும் தலைகீழாக எழுதினாங்க. டீச்சர் எனக்கு மட்டும் திருக்குறள் சொல்லிக் கொடுக்கல, எங்கள் அண்ணனுக்கும் திருக்குறள் சொல்லிக் கொடுத்து பரிசு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியம் இப்படி அறிமுகப்படுத்தினாங்கன்னா 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அறிமுகப்படுத்தினாங்க. தொல்காப்பியம் சனி ஞாயிறு விடுமுறை, அப்புறம் காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு விடுமுறைகளெல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அதனால தான் நான் 1 வருஷத்துக்குள்ளே தொல்காப்பியம் படித்து முடித்தேன். எழுத்து அதிகாரம் ஃபுல்லாக படித்து ஒப்பிச்சும்போது பரிசு கொடுப்பாங்க. சொல்லதிகாரம் படித்து முடிக்கும்போதும் பரிசு கொடுப்பாங்க. பொருளதிகாரம் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. ஏன்னா பொருளதிகாரத்தில் உள்ள நூற்பாக்கள் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும். அப்போ தான் ஜான்சிராணி அம்மாவோட ஹஸ்பண்ட் ராஜசேகர் ஐயா அலைபேசியில் பேசினாங்க. உன்னால் முடியும், நீ இப்போ சாதாரண குழந்தை இல்லை, சாதனை குழந்தை அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துவாங்க. அப்படி சொல்லி ஃபுல்லாத்தையும் என்னை படிக்க வச்சாங்க. மொத்தம் முழுசு 1210 நூற்பாக்களும் ஃபஸ்ட்டு படித்து ஒப்பிக்கும்போது ஒரு சில நூற்பாக்கள்லாம் மறந்துடுவேன், விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து பயிற்சியும் ஊக்கமும் கொடுத்ததுனால போன வருஷம் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் முற்றோதல் செஞ்சேன். இப்போ 18/7/2024 இன்னைக்கு இது 1வது நூற்பாலேருந்து 1210 நூற்பாக்களையும் எழுதியிருக்கேன். 22 மணி நேரம் 5 நிமிஷம் ஆகிருக்கு. இந்த இதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க ராஜசேகர் ஐயா, ஜான்சிராணி அம்மா, அவங்க 2 பேரும் தான் காரணம். அரசு பள்ளியில் படித்தால் அரசு பள்ளியில் படித்து ஆசிரியரோட முயற்சி, ஆசிரியரோட துணை, நம்மளோட முயற்சியும் இருந்துச்சுன்னா எந்த பள்ளியில் நம்ம படித்தாலும் சாதிக்கலாம். இந்த இதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய ஆசிரியர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், இந்த ராஜசேகர் ஐயா, ஜான்சிராணி அம்மா அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.